வெட்டரி ஃபேக்ட்ஸ். நான் உங்கள் ஆர் தியாகராஜன் பேசுகிறேன். இந்த பதிவில் வளர்ப்பு நாய்கள், செல்லப்பிராணிகள் பட்டன் பேட்டரியை வீட்டில் இருக்கும் பொழுது முழுக்கிட்டாக்க ஆக்சிடென்டலாக என்ன ஆகும், அதுக்கப்புறம் அதை எப்படி நாம் அதை சரி பண்ணலாம், அதுக்கான முதலுதவிகள் என்னங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். முதல்ல எந்த மாதிரி பட்டன் பேட்டரிஸ் அதிகமாக வருதுன்னா 20 மில்லிமீட்டர் குறுக்களவு உள்ளது டயமீட்டர் உள்ள பட்டன் பேட்டரிஸ் 3 வோல்ட் ப்ரொடியூஸ் பண்ணுற பட்டன் பேட்டரிஸ். அது மாடல் வந்து CR2032 2032ங்கிற மாடல் வந்து 70-80% எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸில் இப்போ வர ஆரம்பிச்சிருக்கு. இதுதான் பெரிய பிரச்சனையை வளர்ப்பு நாய்களில் உண்டாக்கிக்கிட்டு இருக்குது. வளர்ப்பு நாய்கள் மட்டும் இல்லை, குழந்தைகள், ஹியூமன் பீயிங்ஸ்லேயும் இது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. தெரியாமல் குழந்தைகள் முழுங்கிறதுல அது ஒரு பெரிய ப்ராப்ளத்தை உருவாக்குது. இது எதனால் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். முதல்ல இந்த பட்டன் பேட்டரிஸ் எதுலலாம் வருது அப்படின்னு பார்க்கும்போது மதர் போர்டு, கம்ப்யூட்டர் மதர் போர்டு, கால்குலேட்டர், ஆட்டோமேட்டிக் கார் கீ, ஸ்டாப் வாட்சஸ், அது மட்டும் இல்லாமல் வேறு கலோரி கவுண்டர், இதிலெல்லாம் அது வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து இந்த பட்டன் பேட்டரியோட குறுக்களவு தான் பெரிய ப்ராப்ளமாக இருக்கிறது. இது வந்து உணவு குழாயோட மேல் பகுதி, தொண்டையோட ஜாயின் ஆகிருக்கிற உணவு குழாய் போய் அந்த இடத்துல அது வந்து அடைச்சிக்குது. அப்படி அடைச்சிக்குற பட்சத்தில் அது அயனோடு கேத்தோடு ரெண்டுக்கு இடையில உள்ள நீரானது வந்து அயான்ஸாக டெவலப் ஆகுது. அதாவது H2O வந்து OH+ன்னு மாறிக்குது. அதனால் ஹைட்ராக்சைடு அயான் வந்து அதிகமாக வர ஆரம்பிச்சிருது. அப்படி இருக்கும் பொழுது அந்த பட்டன் அடைச்சிட்டு இருந்த இடத்துல ஹைட்ராக்சைடு அயான் வந்து அதிகமாகிறதுனால காரநிலை அதிகமாகிடுது. காரநிலை எப்போவுமே 7ல் மெயின்டைன் ஆகணும். அதுக்கு 1லேருந்து 7 இருந்ததுன்னா அது அமிலத்தன்மைன்னு சொல்லுவோம். 7லேருந்து 14 இருக்கும்போது அது காரத்தன்மைன்னு சொல்லுவோம். இதோட OH அயான் வந்து அதிகமாக இருக்கிறதுனால அது வந்து காரத்தன்மை வந்து 7லேருந்து 8, 9, 10, 11ன்னு இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கும். இதனால் ஒரு திசுக்களுக்கு சுற்றி இருக்கிற தசைகளுக்கும் ஒரு பெரிய காஸ்டிக் இன்ஜுரி ஏற்படுது அந்த காரநிலையினால். அதை லிக்யூஃபேக்ஷன் நெக்ரோசிஸ், டிஷ்யூ நெக்ரோசிஸ்ன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. சுற்றி இருக்கிற திசுக்கள்லாம் அரிச்சிடும் அப்படியே இந்த காரநிலை காரணமாக. அது வந்து ஒரு பெரிய பாதிப்பை நாய்களுக்கு ஏற்படுத்தும். அதனால் இந்த பட்டன் பேட்டரி முழுகாமல் நம்ம பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். சப்போஸ் இது முழுகிருச்சு, இதை நான் வந்து எப்படி அதுக்கு என்ன வகையான ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க, அது மேக்சிமம் இது வந்து ஹிஸ்ட்ரினால தான் நம்ம தெரிஞ்சுக்கணும், டயக்னோஸ் பண்ண முடியும். 90% கேஸில் டாக் ஓனர் சொல்லிடுவார் பட்டன் பேட்டரி முழுங்கிருச்சு பார்த்தேன்னு. அப்படி சொல்லாத பட்சத்தில் நாமளாக ஒரு அனுமானிக்கணும். எதையோ முழுங்கிருக்குன்னு நினச்சி நாம் எக்ஸ்ரே எடுத்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உணவு பாதை இசோஃபேகஸையோ, அடுத்து ஸ்டமக்கையோ, அடுத்து இன்டெஸ்டைனையும் நம்ம தனித்தனியாக எடுத்து பார்த்து எங்கே இருக்குங்கிறத கண்டுபிடிச்சி சர்ஜரி பண்ணலாம். அதான் ஒரே தீர்வு. அதுக்கு முன்னாடி என்ன ஃபஸ்ட் எய்டுன்னு பார்த்தோம்னாக்க, அது வந்து சர்ஜரி கொண்டு போகிறதுக்கு முன்னாடி பட்டன் பேட்டரி முழுங்கிருச்சுங்கிறது வந்து உறுதியானுச்சுனாக்க நம்ம உடனடியாக 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா ஒரு டீஸ்பூன் ஹனி கொடுக்கணும், தேனை கொடுக்கணும். அப்படி தேனை கொடுத்தோம்னா அந்த தேன் வந்து போய் அந்த பட்டன் பேட்டரி சுற்றி உள்ள திசுக்களில் பரவி அந்த காரநிலையை நியூட்ரலைஸ் பண்ணிடுது. இப்போ 12, 13 pH இருந்துச்சுன்னா அது மறுபடியும் 7க்கு கொண்டு வந்துடும். அதனால் திசுக்கள் அழிகிறத நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு தடுக்கலாம். இந்த பதிவை முடிச்சுக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். யூ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஃபார் திஸ் சேனல். நன்றி, வணக்கம்.